ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஒரு சில பேசிக்காக இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இருக்கக்கூடிய ஒரு வேர்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். விச் மீன்ஸ் சினோனிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பேசிக் வர்சஸ் அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தெரிஞ்ச வார்த்தைக்கு எந்த வார்த்தை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், எந்த வார்த்தை ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா கிளாஸ் டெஸ்ட் அண்ட் ஃபில்லர்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரொக்யூர், அதாவது கெட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ப்ரொக்யூர் அப்படின்னு சொல்லலாம். கெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரொக்யூர், வாங்குறது. அடுத்து அப்டைன், அப்டைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அக்யூர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ கெட் அப்படின்னா ப்ரொக்யூர், அப்டைன் அப்படின்னா அக்யூர். இப்போ கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அசர்டைன். ஸோ ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறதுக்கு அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசர்டைன். ஓகேவா? ஸோ ஸ்டாப், அடுத்த வார்த்தை வந்து ஸ்டாப். டெம்பரவரிலி ஸ்டாப், அதாவது ஸ்டாப்னு சொல்கிறத விட டெம்பரவரிலி ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சீஸ். இப்போ இந்த வார்த்தையை வந்து அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கண்ட்ரீஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய வாரை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் தே ஹேவ் ஸ்டாப்டு தட் பர்டிகுலர் திங்க் ஃபார் டெம்பரரி பீரியட் ஆஃப் டைம். அப்போ அதை வந்து சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிகின் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா கமெண்ட்ஸ். பிகின் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு வேர்டு வந்து கமெண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து காம்ப்ரிஹெண்ட். அதுக்கு தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க, வாசிச்சு புரிஞ்சுக்கிறது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கம்யூனிகேட். ஸோ கம்யூனிகேட் அப்படின்னு சொல்லி வர்றப்ப இட்ஸ் கன்வே. கம்யூனிகேட் அப்படின்னா கன்வே. ரிவீல், சீக்ரெட்டை ரிவீல் பண்ணிட்டான், வெளியே சொல்லிட்டான் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு விஷயத்த வெளியில் ஓப்பன் அப் பண்ணுறத வந்து டிஸ்க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் அப் இல்லை அப்படின்னா ரிவீலை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஸ்க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீடப் இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ஃபாஸ்டன் பண்ணுறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்பீடைட். எக்ஸ்பீடைட். ஓகேவா? எக்ஸ்பீடைட். ஸ்பீடப், ஒரு விஷயத்த ஃபாஸ்டன் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேர்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பீடைட். எக்ஸ்பீடைட். மேக்கப். மேக்கப் அப்படின்னா ஃபேப்ரிகேட். விச் மீன்ஸ் கட்டுக்கதையை வந்து கட்டுறது, ஃபால்ஸ் ஆர் ஃபேக் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறது அப்படின்னா அந்த இடத்துல ஃபேப்ரிகேட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபேப்ரிகேட். லைட் அப். லைட் அப் அப்படின்னா வெளிச்சம் கொடுக்குறது. விச் மீன்ஸ் இலுமினேட். இது ஒரு பேசிக்கான ஒரு வேர்டு தான், இலுமினேட். அடுத்து ஆஸ்க், கேட்கறது. ஓகேவா? ஸோ ஆஸ்க் அப்படிங்கிறப்ப என்ன வரலாம்னா இன்கொயர் அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகேவா? ஸோ இன்கொயர், நாட் என்கொயர், இட்ஸ் இன்கொயர். ஆஸ்க் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு வேர்டு என்ன அப்படின்னா இன்கொயர். அடுத்து ஃபைண்ட் ஒன்ஸ் வே, அதாவது வழியை கண்டுபிடிக்கிறது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு வார்த்தை தான், தட் இஸ் நேவிகேட். ஓகேவா? லீவ் அவுட், ஒரு விஷயத்த வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒமிட் அப்படின்னு சொல்லலாம். லீவ் அவுட் அப்படின்னா ஒமிட். இது நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற வேர்டு தான். சி, ஓகேவா? பார்க்குறது, நம்ம எந்த விதத்தில் நீ பார்க்குற அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இடத்துல பெர்சீவ். ஓகேவா? இதை நீ இந்த கண்ணோட்டத்தில் பாரு அப்படிங்கிறப்போ யூ ஷுட் லுக் பர்டிகுலர் மேட்டர் இன் திஸ் வே, யூ லுக் சி திஸ் பர்டிகுலர் மேட்டர் இன் திஸ் வே அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல சி அண்ட் லுக்கை விட பெர்சீவ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேவா? திங்க் அபவுட், யோசிக்கிறது. இதை பற்றி நீ யோசி அப்படின்னா பாண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு நல்ல பேக்கேஜில் ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா அந்த வேலையை பற்றி நீ கொஞ்சம் யோசி, யூ ஷுட் திங்க் அபவுட் இட் அப்படிங்கிறப்போ யூ ஷுட் பாண்டர் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ திங்க் அபவுட், ஒரு விஷயத்தை பற்றி யோசி அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம பாண்டர் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொப்போஸ் ஆர் ப்ரொப்போசல், இதுக்கு என்ன மீனிங், ஸ்டாண்டர்டான ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்டுலேட். ஓகேவா? போஸ்டுலேட். ரிப்பீட், ஒரு விஷயத்த திருப்பி சொல்கிற அந்த ரிப்பீட் மோட். ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து கொண்டு வந்த பிரச்சனையவே திருப்பி கொண்டு வர அப்படிங்கிறப்ப யூ ஆர் ரீஐட்ரேட்டிங் த பர்டிகுலர் மேட்டர் அகேன் அண்ட் அகேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிப்பீட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரீஐட்ரேட். சப்போர்ட். சப்போர்ட் அப்படின்னா சப்ஸ்டான்ஷியேட். சப்போர்ட் அப்படின்னா சப்ஸ்டான்ஷியேட். சப்போர்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து சப்ஸ்டான்ஷியேட். சப்போர்ட்னா என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, நமக்கு இது உறுதுணையாக இருக்கிறது. அதுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு வேர்டு அப்படின்னா சப்ஸ்டான்ஷியேட். ஸோ எண்ட் அப்படின்னா டெர்மினேட். இது நமக்கு யூஸ்வலாக இருக்கக்கூடிய தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான், எண்ட் அப்படின்னா டெர்மினேட். ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கிற வேர்ட்ஸ் என்ன, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 பேசிக்கான வேர்ட்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம். இது நமக்கு கண்டிப்பாக கிளாஸ் டெஸ்ட் அண்ட் ஃபில்லர்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அப்டைன் அப்படிங்கிற ஆப்ஷனும் எனக்கு இருக்கும், ஆப்ஷன் பியில் வந்து எனக்கு அக்வயர் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். அப்போது எனக்கு அந்த
சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு இந்த இடத்துல அப்டேன் அப்படிங்கிறத எனக்கு மீனிங் வருது அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய வார்த்தைக்கு பதிலாக நார்மலாக இருக்கிறது அப்டேன். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தப்பாக போயிடும். இதனால அப்டேனை விட ஸ்டாண்டர்டாக அந்த சேம் மீனிங்கை கன்வே பண்ணக்கூடிய அக்வயர் இருக்குது. அப்போ அதுதான் எனக்கு நமக்கு ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஒரு வார்த்தை. அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த இடத்துல பர்டிகுலர்லி ஃபார் கிளாஸ் டெஸ்ட் அண்ட் ஃபில்லர்ஸுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போது கெட் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? ப்ரொக்யூர்னு சொல்லலாம். ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்டைன் அப்படிங்கிறத நம்ம அக்யூர்னு சொல்லலாம். ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறத அசர்டைன். ஸ்டாப் அப்படின்னா சீஸ். பிகின் அப்படின்னா கமெண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா காம்ப்ரிஹெண்ட். கம்யூனிகேட் கன்வே. ரிவீல் டிஸ்க்ளோஸ். ஸ்பீட் அப் எக்ஸ்பீடைட். மேக்கப் அப்படின்னா ஃபேப்ரிகேட் விச் மீன்ஸ் ஃபால்ஸ் கட்டுக்கதை. ஓகேவா? அதே மாதிரி ஃபால்ஸுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு, என்னன்னா பிலாய். ஓகேவா? ஃபால்ஸ் அண்ட் ஃபேக். லைட் அப் அப்படின்னா இலுமினேட். ஆஸ்க்னா இன்கொயர். அப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன், இன்கொயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஸோ வாட் இஸ் கால்டு என்கொயரி அண்ட் வாட் இஸ் கால்டு இன்கொயரி? இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து ஃபைண்ட் ஒன்ஸ் வே அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சது தான். நேவிகேட். லீவ் அவுட் அப்படின்னா ஒமிட். இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தைகள் தான். சி அப்படின்னா அது பெர்சீவ். இது கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஓகேவா? சி அப்படின்னா பெர்சீவ். திங்க் அபவுட் அப்படின்னா பாண்டர். ப்ரப்போஸ் அப்படின்னா போஸ்டுலேட். ஓகேவா? ப்ரப்போஸ் அப்படின்னா போஸ்டுலேட். இதுவுமே இந்த பாண்டர் அண்ட் போஸ்டுலேட், பெர்சீவ் இதெல்லாமே ரிப்பீட்டடாக நம்ம எக்ஸாம்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு வேர்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? ரிப்பீட் அப்படின்னா ரீஐட்ரேட். சப்போர்ட் அப்படின்னா சப்ஸ்டான்ஷியேட். எண்ட் அப்படின்னா டெர்மினேட். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸில் ஃபில்லர்ஸ் அண்ட் கிளாஸ் டெஸ்ட் பண்ணுறப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த வார்த்தையை தான் சூஸ் பண்ணணும்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். பிகாஸ் தீஸ் ஆர் தி ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ் தட் வி ஷுட் யூஸ். ஓகேவா? இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய சேம் மீனிங்கை கன்வே பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். Hope the session is useful and thank you for watching.